சில பேர் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அவர்களை பார்த்த உடனே ஒரு கம்பீரம் கிடைக்காது. உங்களுடைய முகம் என்பது உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது. குடுகுடுப்பைக்காரர் புரிசல்ல வருவார். அவர் வர்றது இரவு நேரத்தில். அப்போ முதல்ல அவர் பண்ண வேண்டியது நாய்க்கு வாய்க்கட்டுன்னு ஒன்று போடுவார். புலியோடு வாழறாங்க, புலியோடு அவங்க வாக்கிங் போகிறாங்க. இல்லை இப்போதும் இருக்காது. அவர்களால் எப்படி புலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது? எப்படி அதோட உறங்க முடியுது? நீங்கள் மனிதர் வசியம் பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்குது. தொட்டால் சரிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை விட பெரிய மாந்திரிக மூலிகையே கிடையாது. யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை சொல். ஆதிசங்கரர் எழுதிய காமசூத்திரம்னு ஒரு புத்தகமே இருக்கு. சில மகான்கள் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நமக்கு ஒரு மரியாதை வரும். சில பேர் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அவர்களை பார்த்த உடனே ஒரு கம்பீரம் கிடைக்காது. உங்களுடைய முகம் என்பது உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது. புற அழகு இல்லை, மனம் சம்பந்தப்பட்டது. அப்போ மனதாலேயே எதையும் கட்டுப்படுத்தலாம். மிருகவசியம்ன்றது மிருகங்களை வசியம் பண்ணுது. உதாரணம், கிராமத்திலாம் போனீங்கன்னா குடுகுடுப்பைக்காரர் குறிசல்ல வருவார். அவர் வர்றது இரவு நேரத்தில். அப்போ முதல்ல அவர் பண்ண வேண்டியது நாய்க்கு வாய்க்கட்டுன்னு ஒன்று போடுவார். நாய்க்கு வாய்க்கட்டு. இப்போ கூட பார்க்குறோம், குடுகுடு பாண்டி மற்ற ஒரு மாதிரி சரியாக உடை உடுத்தாதவர்களை பார்த்தா நாய் துரத்துறது. அந்த மாதிரி நாய் துரத்தும் போது ஒரு மண் துகளை எடுத்து அந்த வாய்க்கட்டு மந்திரத்தை சொல்லி போட்டார்னா அந்த ஊரில் உள்ள எந்த நாயும் கத்தாது, அவரை துரத்தாது, அது மாட்டுக்கு போய் படுத்துரும். இது திருடர்கள்லாம் தெரிஞ்சிட்டா அதே ஃபாலோ பண்ணிடுவாங்களே? அதை பண்ணுறாங்களே. அதாவது முன்ன காலத்தில், இப்போ கிடையாது, கொன்னக்கோல் திருடர்கள்னு தீவெட்டி கொள்ளைக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இதை பண்ணுவாங்க. அப்போ இதை பண்ணிவிட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த கட்டை அவுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. உபாசன தேவதை மந்திரமும் சேர்த்து செய்யும்போது அந்த நாய்கள் கட்டுப்படும். இது உண்மையானு தெரியறதுக்கு நான் பாபநாசம்னு ஒரு இடத்துக்கு போனேன். அந்த திருநெல்வேலி பாபநாசம், குற்றாலம் இதெல்லாம் இருக்கேன். அங்கே ஒரு பெண் துறவி 40-50 ஆண்டுகளாக காட்டுக்குள் இருக்கிறார். தனியா. நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டுக்கலாம். ஒரு பெண் துறவி 40-50 ஆண்டுகளாக துணையே இல்லாமல் தனியாக இருந்தார். சிறுத்தை பற்றி பயம் கிடையாது, நரியை பற்றி பயம் கிடையாது, எந்த காட்டு விலங்கு பற்றியும் பயப்படாதவங்க. காரணம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் வசியம் என்னால் செய்ய முடியும், நண்பனாக எடுத்துக்கொள்ள முடியும். பழங்காலத்தில் காட்டு மிராண்டிகளுக்கே மிருகவசியம் தெரியும். ரிஷிகளுக்கு, சித்தர்கள்லாம் எங்கே வாழ்ந்தாங்க? சிங்கம் புலி இதோட. இப்போவும் ஒரு புத்தர் மடாலயத்தில் புலியோடு இரவு உறங்குகிறார்கள் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? புலியோடு வாழறாங்க, புலியோடு அவங்க வாக்கிங் போகிறாங்க. இல்லை இப்போதும் இருக்காது. அப்போது அவர்களால் எப்படி புலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது? எப்படி அதோட உறங்க முடியுது? அப்போது மிருகவசியம் என்பது இருக்குது, அது நமக்கு தெரியவில்லை, அவ்வளோதான். நமக்கு தெரியாத எதுவுமே நம்ம நம்ப மாட்டோம். மனித வசியம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் அடையணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு அது வேறு. அதாவது நீங்கள் சொல்கிறது ஸ்ரீவசியம்னு சொல்கிறது. அது ஒரு குடும்பத்தில் ஒத்துமையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதை உபயோகப்படுத்தலாம். தவறாக உபயோகப்படுத்தாத வரை நீங்கள் மனிதர் வசியம் பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா ஏதோ மை மாதிரி எல்லாம் தயாரிச்சு, மை தான் தயாரணும் இல்லை, மந்திரங்கள் இருக்குது, எந்திரங்கள் இருக்குது. மைன்னா என்ன? உங்களுக்கு எல்லாமே தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. தலைமுடியோ அவங்க உபயோகப்படுத்தின பொருட்களோ. நீங்கள் சொல்கிறது செய்வினை. மையின்றது வேற. கற்பமூலின்னு சொல்றது சித்தர்கள்லாம். அந்த கற்பமூலியை எடுத்தால் பல விஷயம் செய்யலாம். அது ஒரு மூலிகை. கற்பமூலின்னு ஒரு குரூப். ஒரு சின்ன உதாரணம், தொட்டால் சரிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதை விட பெரிய மாந்திரிக மூலிகையே கிடையாது. நமக்கு தெரியல. அது வீட்டில் வச்சுக்கலாம், நல்லதுங்கிறாங்க. ஆமாம், துளசி செடியோட தொட்டால் சினிங்கியை வைத்து கொண்டு பல வேலைகள் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று கருடக்கிழங்கு, வாசல்ல கட்ட சொல்லுவோம். கருடக்கிழங்கு, கருட வேர்னு ஒன்று இருக்கு. இந்த கருட வேர்ன்றது கருடனுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன பண்ணும், தன்னுடைய குஞ்சுகள் அடைப்பட்டு விட்டால் அந்த குஞ்சுகளை மீட்பதற்காக அது எடுத்துன்னு வரும். அந்த கருட வேர் எடுத்துன்னு வந்து கம்பி மேலே போட்டால் கம்பி ரெண்டாக உடைஞ்சிரும். இந்த கருட வேரை யார் ஒருவர் புஜத்தில் வைத்து தைத்து கொள்ளுகிறார்களோ, உடம்போடு, ஆமாம், அவர்களை ஒன்றுமே செய்ய முடியும். இதெல்லாம் போட்டோம். நம்ம வீட்டில் குருவி புல்லுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெறும் புல்லு மாதிரி இருக்கும். அதை ஒரு அறையில் வச்சிங்கன்னா அந்த அறையில் உங்களால் உட்கார முடியாது. வாசனை அந்த அளவுக்கு இருக்கும். சும்மா 1 கிராம் வச்சாலே போதும் ஒரு பெரிய ஹாலுக்கே.
நல்ல நறுமணமான வாசனை சொல்றீங்களா இல்ல நறுமணம் அது என்னன்னா குளங்கள் இருக்கு இல்லையா, அதுல சில விதமான பறவைகள் முட்டையிடும். அந்த முட்டை அதுல அமிழ்ந்து போகாது இருப்பதற்காக அந்த புல்லை பரப்பி அது மேலே முட்டையை வைக்கும். அந்த புல் முதந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பேரே குருவி புல்லுன்னு பேர். அந்த குருவி புல் இப்போ கிடைக்கிறதான்னு தெரியல, ஆனால் அது அவ்வளவு வாசனையான ஒரு விஷயம். இதுபோல் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதுல இந்த கூடு விட்டு கூடு பாயறதும் வருமா? இப்போ கூட நம்ம ஒரு சில வருஷம் முன்னாடி படம் பார்த்தோம். வாயில மந்திரம் சொல்லிக்கிட்டே ஒரு கூடுலேருந்து இன்னொரு கூட்டுல நம்ம வந்து மாறும் பொழுது இவங்க சொல்றதை அவங்க செய்யற மாதிரி. நீங்கள் சொல்கிறது வசியம்தான். கூடு விட்டு கூடு பாயிருதுன்றது வேற. கூடு விட்டு கூடு பாயிருதுன்னா இறந்து போன உடலில் ஒரு சித்தருடைய ஓலைச்சுவடியை படித்து அவருடைய உடம்புக்குள்ள இன்னொருத்தருடைய செயல்பாடுகளை செய்ய வைக்கிறது. இது மாதிரி பண்ணினவர் தான் திருமூலர். திருமூலர்ன்றவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரரே இல்லை, நான் வட இந்தியாவிலேருந்து வந்தவர். பசுமாட்டை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன். இவர் வந்து இறந்து போயிட்டார். அப்போ மாடுகள்லாம் தவிக்கிறது. அப்போ அந்த இடையனை உயிர்ப்பித்து அந்த மாடுகளை கொண்டு அங்கே கொட்டிலில் கட்டணும் இல்லையா, அதுக்காக உயிர்ப்பிக்க போனவர் தான் திருமூலர். ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது இவருடைய உடலை யாரோ எரியூட்டிட்டாங்க, எரிஞ்சிட்டார். அதனால வேற வழி இல்லாமல் அந்த மூலன்ற இடையனாவே வாழ்ந்தார். அதனால தான் அவர் பேர் திருமூலர். இது போல பல ஞானிகள் பண்ணியிருக்கா. அருணகிரிநாதர், அதே போல ஆதிசங்கரர் ஒரு சபையில் வாதாடும் போது காசியில் அவரை கேட்குறாங்க, எல்லாத்த பற்றி சொல்கிறீங்களே, காமம்னா என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு திருமண ஆலன், அதுவும் தெரிந்தவன் தான் ஒரு மடத்தின் தலைவனாக முடியும். சரஸ்வதின்னு ஒரு அம்மையார், அந்த அம்மா தான் கேட்குறாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து சதஸ்ன்னு பேர். அந்த இடத்தில் வெற்றி பெற்றாதான் நீங்கள் மடாதிபதி. அப்போ அதுக்காக கூடு விட்டு கூடு பாஞ்சு ஒரு ராஜாவின் உடம்பில் போய் இறங்குறாரு. இறங்கி பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை சொல்ற. ஆதிசங்கரர் எழுதிய காமசூத்திரம்னு ஒரு புத்தகமே இருக்கு. கூடு விட்டு கூடு பாய்ந்து போய் அந்த அனுபவத்தை பெற்றுட்டு வராரு. அப்போ அதுல எழுதுறாரு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பார்கள்னு எழுதுறாரு. வெளியில பாக்குறதுக்கா இல்ல குணம் சுபாவம் குணாதிசயம் பெண்களில் எத்தனை வகை உண்டுன்னு போடுறார். அதுதான் பத்தினி சித்தினி காமினி. அப்போ இவ்வளவு விவகாரங்களுக்கு அவர் எழுதுறார். எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் போறார். அதுல எழுதுறார், பூரத்து பெண் பேயை மணப்பாள். ஒரே வரி. பொதுவா பெண்கள் பூரத்தில் பிறந்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சுமாராக தான் அமையும். அப்படி ஆண்டாள் நாச்சியார் அப்படித்தானே வந்து பூரத்துல பிறந்து தானே பெருமாளை மணந்தாங்க. அது எப்படி சுமாரா இருக்கும்? பேயை மணப்பாள். பேயை மணப்பாள்னா முழு ஆயுளையும் முடிக்க மாட்டார்னா புரியுறதா? இப்ப சாதாரணமா நோய் வந்து கடைசி காலத்துல இறந்து போவாங்க. ஆனால் பூரத்துக்கு மட்டும் அந்த விசேஷ குணம் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அதிகபட்சமாக மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. பெண்களுக்கு மட்டும்தானே? ஆண்களுக்கும்? பெண்களுக்கு. பூரத்து பெண் தான் எழுதுறாரு. இல்ல மற்ற நட்சத்திரங்களை சாரும் அது மாதிரி எல்லா நட்சத்திரத்துக்கும் என்னென்ன குறைபாடு உண்டு. உதாரணத்துக்கு இன்னும் 2-3 நம்ம நேயர்களுக்கு ஒரு உதாரணம். யாருடைய உடலில் எந்த விதமான வாசனை வரும்னு எழுதுறாரு. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வியர்வைக்கும் ஒவ்வொரு வாசம் உண்டு. இதை வச்சுதான் நாய்கள் கண்டுபிடிக்கும். நாய்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த வாசம்னு ஒன்று இருக்கும். இந்த வாசனைக்கு பேர் தான் ஜென்ம வாசனை. வேற எந்த விதமான இயற்கை பொருளும் உபயோகப்படுத்தாம எதுவுமே இல்லாம இயற்கையானது ஜென்ம வாசனை. இந்த வாசனை இந்த நட்சத்திர பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. தாழம்பூ மாதிரி இருக்கும், வந்து தாமரை மாதிரி இருக்கும், இவங்களுக்கு முடை நாற்றம் வீசும். தனி புக்கே அது. அவர் வந்து ஒவ்வொன்றுத்தையும் விளக்கி என்னென்ன விதமாக வாழ வேண்டும் எல்லாத்தையும் எழுதுறார். அப்போ அவர் வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு போய் வர்றார். பிறரால் பிற்காலத்துல இந்த நூல்கள் மறைக்கப்பட்டு விட்டன. அதாவது விக்ரமாதித்தன் தான் கூடு விட்டு கூடு பாய்ந்துதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல அவர் தான் வந்து ஒரு ராஜா, அவர் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி போனதா. ஆனா அவருக்கு முன்னாடி ஆதிசங்கரர் பண்ணிட்டார் அப்படிங்கிறீங்க. அதிவீர ராம பாண்டியனுடைய புத்தகம் இருக்கு, ஆனா ஆதிசங்கரர் புத்தகம் மறைக்கப்பட்டது. வெளியே மறைக்கப்பட்டது எங்கிட்ட இருக்குது. இது மாதிரி பழைய நூல்கள் பலவும் மறைக்கப்பட்டு விட்டன. இந்த அஷ்டகர்ம வித்தை என்னன்னா, மாரணம் துரும்பை எடுத்து கிள்ளி சில மந்திரங்களை சொல்லி போட்டால் அந்த நபருக்கு மரணம் சம்பவிக்கும். எங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் சம்பவிக்கும். அவங்களோட பொருளோ மத்த எதுவும் வேண்டாம், அவங்கள நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லி போட்டாலே போதும். துரும்ப கிள்ளி போடுறதுன்னு பேர். ஆனா அதுக்கு சில விதமான மந்திர வித்தைகள்லாம் இருக்கு. எல்லாராலையும் பண்ண முடியாது. பேதனம்ன்றது வேற. 2 பேரை சேர்க்கணும்னா அவசியம், பிரிக்கணும்னா பேதனம். அது சொல்லி ஒரு துணியை 2ஆக கிழிக்கும் போது அவர்களுடைய நட்பு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிடும்.
எத்தனை காலத்துக்கு இது நீடிக்கும்? லைஃப் லாங்? லைஃப் லாங். ஒரு முறை செஞ்சாலே ஒரு லைஃப் முறை. ஆமாம். இதுதான் அஷ்டகர்ம வித்தை தெரிஞ்சு அந்த அஷ்டகர்ம வித்தையோட பஞ்சபக்ஷி சாஸ்திரமும் தெரிஞ்சதுன்னா அவரை யாராலும் ஜெயிக்கவே முடியாது. பஞ்சபக்ஷி தெரிந்தவனை பகைக்காதேன்னு வார்த்தையே இருக்கு. பட்சி தெரிஞ்சவனை பட்சி தெரிஞ்சவனை பகைக்காதே. அப்ப இந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் சித்தர்களா மாறி ஆமா பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அவங்களோட ஆசைகள் முன்னாடியே அவங்க காலகட்டத்திலேயே இறந்துடுறாங்க, விபத்துலயோ இல்ல தற்கொலையிலயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில இறந்துடுறாங்கங்கும் போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இறந்து போன நபரினுடைய அப்படியே ஆக்ஷன்ஸ் வீட்லயோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ வெளிப்படும். இது உண்மையா? அப்படி வந்து இன்னொருத்தருடைய உடம்புல ஒரு ஆத்மா இருக்கும் பொழுது உடம்புல இன்னொரு ஆத்மாக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது தானே வேதம் சொல்லுது. ஆத்மா வேற, உயிர் வேற. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, உயிரை தான் ஆத்மான்னு நினைக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, வேற ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு. இது ஒவ்வொன்றும் தனிதான். ஆனா எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துற மின்சாரம் ஒரே சுவிட்ச் தான். அந்த மின்சாரத்துக்கு பேர் ஆன்மா. நமக்கும் அமெரிக்கா மற்ற தேசங்களுக்கு பூமி மாறும், வானம் அமெரிக்காலையும் ஒரே வானம் தான், மெட்ராஸ்லயும் ஒரே வானம் தான். அப்போ அந்த ஆகாயம் தான் ஆன்மா. அதுக்கு பேரே என்னன்னா, ஆகாயம்னா காயம் அல்லாததுன்னு அர்த்தம். உருவம் அல்லாததுக்கு பேர் ஆகாயம். அப்போ ஆன்மா வேற, உயிர் உருவம் இருந்தா அது காயம். ஆமா. பொதுவாகவே எப்படி இயக்கம் வருதுன்னா, ஆன்மா, உயிர், மனம், உடல். இந்த உடலையும் மனதையும் சேர்க்கக்கூடியது தான், உடலையும் அந்த உயிரையும் சேர்க்கக்கூடியது தான் மனம். இந்த மனம் இதுலேருந்து விடுபட்டு போச்சுன்னா உயிர் போயிடுது. உயிர் போனாலும் தனியா போயிடுது. ஆன்மாவுக்கு அழிவில்லை. ஆமா, ஆன்மாவுக்கு எப்பவுமே அழிவு கிடையாது. அப்ப மறுபிறவி பிறந்து வந்திருக்காங்க அப்படி சொல்றதெல்லாம். சின்ன உதாரணம், இளநீர் பார்க்குறோம். நம்ம இளநீர் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இளநீர் இருக்கு, தண்ணியாக இருக்கு, ஆடின்னு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக முத்திடுச்சுன்னா ஓட்டை விட்டு தனியா போயிடும். ஓட்டோட சேராது, தேங்காய் ஆடும். அதான் மரணம். மரணம் அதான் மரணம். ஓடை விட்டு ஓடுனா நம்ம உடம்பு தான் ஓடு. உடம்பு எதுக்கு தேவை? அப்போ மறுஜென்மத்துல பிறந்து வந்துட்டாங்க இவங்க, ஆத்மா அதே நபர் தான் வந்திருக்காங்க, அப்படி எல்லாம் அப்படி போய் இல்லை. அதெல்லாம் இப்போ ஓட விட்டு போன உடனே உடம்புக்கு பேர் தான் ஓடு. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இளநீர் இருக்கு. இளநீரால் விளக்கு ஏற்ற முடியுமா? அதே இளநீர் எந்தவித மாறுபாடு இல்லாத தேங்காய் எண்ணெயா மாறுறது. தேங்காய் எண்ணெயில வருமா? விளக்கேத்தலாம். இதுதான் விஷயம். இந்த உடம்பு என்பது தோல், உயிர் என்பது பழம். அப்போ இந்த உடம்பு எதுக்கு அப்படின்னு சொன்னா, பழம் பழுக்கும் வரை தோல் தேவை. பாதுகாக்கிறது. ஒரு தோலை எடுத்துட்டு நீங்க வைங்களேன், பழுக்காது. அப்போ பழுக்கும் வரை தோல் தேவை. பழுத்து சாப்பிடும்போது தோலை வீசி எறிந்து விடுகிறோம். அதான் மரணம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் நம்ம அனுபவப்பட்டுடலாம். இந்த ஒன் வே டிக்கெட்னு சொல்லக்கூடிய இந்த மரணத்துல மட்டும் சித்தர்களும் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் எழுதி வச்ச ஏடானியை வச்சுதான் நமக்கு வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்க முடியும். எல்லாருக்குமே இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு பதிவுல நீங்க சொன்ன மாதிரி பஞ்சபக்ஷிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி.